ஆசியா கேப்டனா அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்தேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு பையனுக்கு வந்து மூளையில் ஆப்ரேஷன் 6 லட்ச ரூபா செலவுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க மெசேஜ் பண்ணாங்க. ஆனால் நேரில் பார்க்காம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஏன் கை காசு இல்லை, ஃபாலோவர்ஸ் ஒரு அன்பால் ப்ரொமோஷன் மூலமாக கிடைச்சிருவான்னு அவங்க நேரில் வாரன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் வந்திருக்காங்க. இந்த பையனுக்கு வந்து மூளையில் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுமா அவங்க பையனுக்கு. குளோபல் ஹாஸ்பிட்டல் 20ஆம் தேதி பண்ணுறாங்க, நவம்பர் 20. சரிங்களா? கேப்டன் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? நாங்கள் இல்லைண்ணே, சும்மா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர்னு சொல்லிட்டு யார் ஏமாத்துற என்ன தெரியல, நேரில் பார்க்காம செய்ய முடியாதுன்னு ராத்திரி கிளம்பி வந்துட்டாங்க போல. வந்துட்டு தான் கால் பண்ணுவாங்க, கேப்டன் வந்துட்டு வந்தவங்கள வெறுங்கையால் அனுப்ப எனக்கு மனசு இல்லை. நேற்று மஞ்சு கஃபே இந்த யூகே லண்டனில் உள்ள ஒரு ஹோட்டலில் ப்ரொமோஷன் பண்ணோம்ல, அதில் வந்து ஒரு 15,000 கிடைச்சிது. ஒரு 2,000 எடுத்துகிட்டு 13,000 ரூபாய் என்ன செய்கிறேன் உங்கள் சார்பில் நான் கொடுத்துருந்தேன். இந்தாம்மா இல்லை 13,000 இருக்கான்னு எண்ணிக்கை, சரியா? அதையும் கேட்பாங்க, கரெக்டாக 13,000 கொடுத்தியான்னு சொல்லி கேட்பானுங்க. ஏன்னா அதில் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இந்தா வச்சுக்கோ. ஏன்னா 13,000 உங்கள் சார்பில் நான் கொடுத்துருந்தேன். மேற்கொண்டு வீட்டிலேருந்து சில பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, 5,000 கொடுங்க, கடன் இருக்குன்னு சொல்லி. இந்தியாவுக்கே கடன் இருக்க தான் சரி, தமிழ்நாட்டுக்கு இருக்குது, எனக்கு கடன் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுறோம். நம்மளோட உதவி எங்கே போகுது? ரொம்ப முடியாத இந்த மாதிரி பசங்க, குழந்தைங்க, ஆதரவற்றவங்க, அவங்களுக்கு தான் போகுது. சும்மா வீட்டிலேருந்து மெசேஜ் பண்ணும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா நான் எங்கே இப்போ திடீர்னு ஒரு விபத்து, கை கால் போச்சு, அவங்களுக்கு போய் கேப்டனாக போய் உதவி செய்கிறேன் உங்கள் அன்பு ஆதரவால். அதை புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் கேட்கும்போது அது ரொம்ப தப்புங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? எனக்கு ப்ரெஷர் பண்ண வேண்டாம், உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். இன்னொன்று என்னென்னா, ஃபாலோவர்ஸ்ட்டு வந்து வீடியோ போட்டு அவனுக்கு உடம்பு சரியில்லை இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அது கேட்டோன்னா அது அந்த கேப்டனுக்கு உண்டான மரியாதையும் பேரும் எனக்கும் நல்லா இருக்காது, சரிங்களா? இப்போ இருக்கிறத கொடுக்கணுங்கிறத என்னோட சித்தாந்தம், அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதுவும் இருக்கிறது நீங்கள் கொடுக்க ஆதரவால் இவங்களுக்கு நான் செய்கிறேன். அப்பவும் சொன்னாங்க வீடியோ போட்டால் யாருமே பார்க்கல, நீங்கள் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கன்னாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், நீங்கள் தப்பாக நினைக்காதம்மா, ஏதோ என்னால் முடிஞ்சு நான் என்ன செய்கிறேன், என் கையில் உள்ளதை தாரேன். அவங்க மூலமாக வந்து ப்ரொமோஷன் காசை தாரேன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நல்ல ரிக்கவர் ஆகிட்டோம், சரியாண்ணா? ஏன்னா ஏமா இன்னும் நினச்சிக்கிடாத, சரி? ஏதோ என்னால் முடிஞ்ச நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் 10 ரூபா போங்க, ஒரு வேளை ரூபா கிடைச்சதுன்னா நானே உங்களை கான்டாக்ட் பண்ணி தரேன். நான் பையனை பார்த்துட்டோம்ல, அவர் ரிக்கவர் ஆகிட்டாங்கிற ஒரு தகவல் எனக்கு கொடுத்தாலும் போதும், சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி, சரிங்களா? ஏன்னா அதாவது முகத்தை காட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க 2-3 வீடியோ அவங்கள போட்டு பார்த்தாங்களா, எங்கேயும் போகல. என் பையன் ரெடி ஆகணும், அதுக்காக முகத்தை காட்டுங்கன்னு சொன்னனால தான் நான் காட்டுறேன், சரியாம்மா? சரிங்களா? அவர் ரிக்கவர் ஆகிட்டானா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நான் இது வரைக்கும் யாருக்கும் நீங்கள் முகத்தை காட்டினது கிடையாது. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் காட்டுறேன். ஏன்னா அவங்க என்னையே தப்பாக நினச்சிடக்கூடாது, என்னையா நீயும் 10ஓட 11 சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா யாரும் என்ன நரம்புல நாக்கு என்னெல்லாம் பேசிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சரி, நல்லபடியாக போயிட்டு வாங்கண்ணா. சாப்பிட்டு போறியாண்ணே? எவ்வளோ கேட்டீங்க? 6 லட்ச ரூபாய் சொல்லியிருக்காங்க. 6 லட்சம் ரூபாய் சரி, அது சரியாயிரும், கவலைப்படாதீங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், சரிங்களா? தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். பாட போல தேடல் கூட ஒரு சுகமே.